அரிப்புலேயே அரிப்பு, உலக மகா அரிப்பு, ரொம்ப தர்ம சங்கடமான அரிப்பு இந்த விதைப்பை அரிப்பு. அதாங்க பால் ஸ்டிச்சிங். சீ டாக்டர், என்ன பால்ஸ் பற்றிலாம் பேசுகிறீங்க சீச்சின்னு சொல்கிறவங்களுக்கு கண்ட இடத்துல கண்ட நேரத்தில், அதுவும் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அரிக்குமே, அந்த அரிப்பு வந்தால் தான் தெரியும். ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற 1000 கஷ்டத்துல வெளியில சொல்ல முடியாத, வெளிப்படையா சொரிய கூட முடியாத சோதனைங்க அது. வெளிப்படைன்னு சொன்ன உடனே நம்ம கிளி மாதிரி நீங்களும் உஷாராயி அது ஃபங்கஸ் தானே டாக்டர்னு தானே கேக்குறீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஃபங்கஸ் இல்லாமையே பால் ஸ்டிச்சிங் வரலாம். அதுக்கு பேரு ஸ்க்ரோட்டல் எக்ஸிமா. ஆம்பளைங்க மட்டும் இல்ல, எல்லா மேல் அனிமல்ஸோட காலுக்கும் நடுவுல தொங்குற பேக் தான் ஸ்க்ரோட்டம்ங்கிற விதைப்பை. அதுக்குள்ளதான் ஸ்பெர்ம்ங்கிற விந்த ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டிஸ்ங்கிற 2 விதை இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற இந்த முக்கியமான உறுப்பை சிம்பிளா பால்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது ரெண்டும் 98.6 நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர்லேருந்து 5 டிகிரி கீழே, அதாவது 93.2ல இருந்தாதான் அது நல்லா வேலை செஞ்சு ஸ்பெர்ம்ங்கிற விந்தை ப்ரொடியூஸ் பண்ணி வாரிசு பிரச்சனை வராம பார்த்துக்கும். அதனால தான் இது ரெண்டும் நம்ம உடம்புக்கு வெளியில ஒரு பேக்ல இருக்கு, அது கூலா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா நாம என்ன பண்றோம், வெள்ளைக்காரனை பார்த்து காப்பி அடிச்சு டைட்டா ஜட்டி போட்டு, அது மேல அதை விட டைட்டா கோணி பையில தைச்ச மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலா இருக்க வேண்டிய பால்ஸை செம சூடு ஏற்றி வச்சிருக்கோம் நாள் பூரா. அதுவும் நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடம் நல்லா சூடு வச்ச ஆட்டோமீட்டர் மாதிரி பயங்கர சூடாகி வேர்த்து விறுவிறுத்து பிசு பிசுன்னு ஆகுறதுனால தான் வச்ச கையை எடுக்க விடாம அரிப்பு வருது. அது மட்டும் இல்ல, ஸ்க்ரோட்டல் ஸ்கின் சூடாகிறதுனால டெம்பரேச்சர் 98.6க்கும் மேலே போய் டெஸ்ட் சரியா வேலை செய்யாம, டெஸ்டோஸ்டிரான்கிற ஹார்மோன் சரியா சுரக்காம ஆண்மை குறைவு, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவு, குழந்தையின்மைன்னு எல்லாம் வந்துடுது. ஸோ மை டியர் பாய்ஸ், பால் ஸ்கூலா இருந்தாதான் அங்க அரிப்பும் வராது, அடுத்த ஜென்ரேஷன் பிரச்சனையும் வராது. நம்ம கிளி உடனே நான்லாம் ரொம்ப ஓப்பன் டைப் டாக்டர், ஒன்லி லுங்கி, என்ன ஒரு காத்தோட்டம்ங்கிறாரு ரொம்ப ஃப்ரீயா.